அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். சாயங்காலம் ஆனாலே நமக்கு ஒரே மழை வர மாதிரி இருக்குதா, இந்த டைமில் பிள்ளைங்களும் அதுக்குள்ளே ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. பிள்ளைங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்ல இந்த கிளைமேட்டுக்கு அருமையாக இருக்குங்க. சிம்பிளாக அது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளை உள்ள எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு போகிறேங்க. இது கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு 2 பேர் அளவுக்கு தான் நம்ம சாப்பிட்லாம். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வெள்ளை புல். நான் வெள்ளை புல்லில் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் சிகப்பவுலில் கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள், எல்லாமே தண்ணி நல்லா சூப்பராக நம்ம எடுத்துடுச்சு. இந்த அளவு கையால் எடுத்து பார்த்தா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஒரு கேரட் தாங்க இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அரை கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் இருக்குது, மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு பச்சை மிளகாயும் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நமக்கு இதுக்கு நிறைய பொருளும் எதுவும் தேவைப்படாது. சிம்பிளாகவும் செஞ்சலாம், அதே சமயம் ஈஸியாக செஞ்சலாம். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது ஹெல்த்தான ரெசிபி தாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம விட்டுடலாம். இல்லாட்டி கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி நீங்கள் தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு நான் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேங்க. அதை மட்டும் நம்ம போதுமான அளவு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வானலில் நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் நிறைய நமக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக கொஞ்சமான எண்ணெயிலேயே நம்ம செஞ்சிடலாங்க. ரெடி பண்ணி வச்சுருந்தது எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து நான் அந்த தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நீங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளே வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்து ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஆப்போசிட் சைடும் நல்லா திருப்பி போட்டுருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம அந்த அவளோட இந்த வெங்காயம் கேரட்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பிள்ளைங்க எல்லாமே செஞ்சு நீங்கள் சூடாக கொடுத்தோடனே எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. நீங்கள்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். நமக்கு இது ஒரு காஃபியோட இல்லாட்டி டீயோடு நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நமக்கு எண்ணெயும் நிறைய அதே சமயம் நமக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதுதாங்க. எல்லாம் பொன்னிறமாக இந்த மாதிரி பொரிச்சு வந்தது நம்ம எடுத்துட வேண்டியதுதான். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி இன்றைக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு அவல் இருந்தாலே போதும். இப்போ சூடாக எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் இதை ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.